அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு எங்களுக்கு, நான் உங்களை பணி நிரந்தரம் படுத்துறேன்னு சொல்லி. எங்களை பணி நிரந்தரம் படுத்து நாங்கள் என்ன கேட்டோம் அவர்கிட்ட, உங்களோட சொத்தியோ இல்லை உங்கள் முதல்வர் பதவியில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலையே. நீங்கள் குடும்பமாக அப்படியே வந்துட்டு இருக்கீங்க, துணை முதல்வரும் உங்கள் பிள்ளையை போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி எங்கள் அடுத்த வாரிசு என் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்து நாங்கள் கேட்கல, எங்களுக்கு வேலையை கொடுன்னு மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். எங்களை யாரையும் நேரில் சந்திக்கலைங்க. அவருடைய தொகுதியில் மட்டும்தான் எல்லாரையும் மலர் தூவி சாப்பாடு கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, எங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கலங்க. எங்களை மாதிரி பெண்கள் வந்து இந்த வேலையை நம்பி இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து நல்லா சுகமாக வாழறதுக்காகவோ சந்தோஷமாக நகை நட்டு சேர்த்துக்கிறதுக்காகவோ கிடையாது. எல்லா பெண்களும் எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத இந்த வேலையை நம்பி மட்டுமே நாங்கள் இருக்கிறோம். இவங்க வீட்டில் வந்து கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, கடன் கேட்க போன இடத்துல நான் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு கடன் கொடுக்குறது, உங்களுக்கு வேலையே போயிடுச்சு, எங்களால் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது ஒரு சூழ்நிலை தான் இப்போ அவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் கணவர் இல்லாத ஒரு பெண்ணு, என்ன மாதிரி எத்தனையோ பேர் கணவர் இல்லாமல் குடிகார கணவரோடையோ கணவரை கைவிடப்பட்டவங்களோ ஊனமற்ற பிள்ளைகளை வச்சுட்டு நிறைய பெண்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். எல்லாருமே வந்து கண்ணீரோடவும் நம்ம இந்த வேலை கிடைச்சிட்டா இந்த வேலை பணி நிரந்தரம் படித்து நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக தான் 7 நாளாக இந்த வெயிலையோ மழையை நாங்கள் பொருட்படுத்தாமல் இங்கே நாங்கள் உட்காந்துருக்குறோம். தயவு செய்து ஸ்டாலின் ஐயா எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்கள் கண்ணீரை பார்த்து எங்களுக்கு பணி நிரந்தரம் படுத்துட்டு நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கிறோம்.